இன்றைக்கி காலையில் என்ன தெரியுமாங்க ஆச்சு, 4:30க்கு எழுந்தோங்க. திருப்பி சரி 4:30க்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி படுத்தாச்சு. படுத்தா தூக்கம் வரல. அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா அந்த கிளைமேட்டு ஃபேன் காற்றுக்கும் அதுக்கும் நல்லா இருந்துச்சு. சரி இன்னி கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம்னு சொல்லி பார்த்தா இந்தாண்டு மணி 5:45 ஆச்சு. அச்சோ மணி 5:45 ஆயிடுச்சுன்னா பறக்க எழுந்திரிச்சு அப்புறம் அடுப்பை பற்ற வை, கடைன்னு வேலையை பாரு. 7 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். 7 மணிக்கு இல்லைங்க, 6:50க்கு தட்டில் சாப்பாடு போட்டு வச்சாதான் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூல் பஸ் வரும். கிளம்பி போகிறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்களுக்கு. 7:15க்கு பஸ் வந்துடும். அதனால் ஓடி இன்றைக்கி பாருங்கள் எப்படி விழிஞ்சிருச்சுன்னு. நான் வெளியில் வரப்போ மரம் ஃபுல்லாக முருங்கைக்காய்ங்க. எல்லாருக்கும் கொடுப்போன்னு வைங்க. இதில் காய் பிடிச்சதுலேருந்து என் பிள்ளை கதறுது. முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்காய் கறி குழம்பு, எதுவும் விட்டு வைக்கிறது இல்லைன்ட்டு. அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு மேலே வெளியில் நின்னோம்னா சரிப்படாதுன்ட்டு வந்த உடனே ஆல்ரெடி உள்ளே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு தான் வெளியில் போனேன். ஏன்னா எந்திரிச்சது லேட்டு. எனக்கு அது காலையில் கொஞ்சம் நேரம் அந்த காற்றுல நிற்க ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இன்றைக்கி மாதிரி ஒரு அநியாயமாக எந்த நாளும் எந்திரிச்சதில்லைன்னு வைங்க. அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம். இதில் வேறு நான் இமேஜினேஷன் பண்ணுறேன். சாப்பாடு செஞ்சிட்ட மாதிரி, குழம்பு இது பண்ணிட்ட மாதிரி படுத்துக்கிட்டேன். என்ன அறியாமலேயே மனசில் அது வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் எந்திரிக்கிறதுக்கு தான் சோம்பேறித்தனம். இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாதிரி எத்தனை பேர் இன்றைக்கி நாள் ஆரம்பிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை என்னை மாதிரி யாராவது யோசிக்கவாத செய்வீங்கன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை இதை யோசிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் தான், அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு நிதானம் வருது. அடப்பாவி படுத்துக்கிட்டே இவ்வளோ யோசிச்சோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்தேங்க. எந்திரிச்சு போய் வேலையை பார்க்க ஆரம்பித்தேங்க. இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி லைட்டாக கீறி போட்டோம்னு வைங்களேன். தனித்தனியாக போட்டோம்னா கத்திரிக்காய் கருத்துரும். கீறி போட்டோம்னா அந்த தண்ணி மட்டும் கலர் மாறுமே தவிர கத்திரிக்காய் கருக்காது. இது எண்ணெய் காய்க்கு தான் ரெடி பண்ணேன். அப்படியே போட மாட்டேங்க, பிச்சு தான் போடுவேன். அப்படியேவும் போடலாம், ஆனால் கொஞ்சம் நேரம் இழுக்கும். காலையில் ஆல்ரெடி லேட் ஆகிட்டோம். இனி சாப்பாட்லேயும் கொஞ்சம் வேகமாக முடிச்சு விட்டா தான் சரிப்படும். 3 அடுப்பையும் பற்ற வச்சாச்சு. 3 அடுப்புலையும் வேலை நடக்குது. இதில் என்ன தெரியுமாங்க ஒரு ஆச்சரியம், 5 மணிக்கு எந்திரிச்சு பற்ற வச்சாலும் பொறுமையாக நிதானமாக செஞ்சு வேலையை அந்த 6:30க்கு தான் முடிக்கிறது. 6:45க்கு 6 மணிக்கு எந்திரிச்சு வேலை செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷை மாற்றிக்கிட்டு அந்த 6:45க்குள்ளே வேலை முடிச்சே ஆகணும். பார்த்திங்களா நம்ம நிலைமைய? என்ன ஆண் இல்லைங்க, 99% ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே இப்படி தான். ஹவுஸ் ஒய்ஃப்னு இல்லைங்க, சமைக்கிற பெண்கள் எல்லாருக்கும் இது தான். எந்திரிக்கிறத பொறுத்து நம்ம என்ன சமையல்ன்றதே முடிவு பண்ணுறோம். சரிங்க, எண்ணெய் கத்திரிக்காய் இது சாம்பார் இருக்குங்க. சாம்பார் தாளித்து விட்டுலான்ட்டு சாம்பார் குக்கரில் வச்சு விட்டேங்க. பருப்பு மட்டும் 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு காய்கறியை கட் பண்ணி குக்கர் மூடி போட்டு மூடாமல் சும்மா குக்கருக்குள்ளேயே போட்டு வேக வச்சு பொடியெல்லாம் போட்டு எடுத்தேன். தாளிப்பு மட்டும் வெளியில் கொடுத்துக்கலான்ட்டு. விசில் போட்டோன்னு இங்கே ஒரு விசிலுக்கு காய்கறி போட்டு விட்டோம்னா மற்ற காய்கறி எதுவுமே பிரச்சனை இல்லை. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா மூடி போடாமல் வேக வச்சேன். ஓகேங்க, அந்த வேலையை முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. ஃபஸ்ட்டு அதை தாளித்து விட்டுறலான்ட்டு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டாச்சுங்க. வரமிளகா 2 போட்டிருந்தேன். தாளிச்சிட்டு இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் கட் பண்ணி வச்சுருந்தோம். பார்த்துங்க, இந்த மாதிரி தண்ணியில் கீறி போட்டு வச்சிங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் அந்த காய் கருப்படிக்காது. கத்திரிக்காய் கருப்படிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிரச்சனை இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இதுக்கு வேலையை முடித்து அனுப்புகிற வரைக்கும் அப்படியே கடன்னு பக்குன்னு இருந்துச்சுங்க. 2 நிமிஷம் நிற்க கூட ஒரு இது இல்லாமல் ஏதோ ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிகிட்டே இருந்தேன். இதே இல்லை சீக்கிரம் தான் சொன்னீங்களா, இவ்வளோ அவதியாக ஓடணுன்றது இல்லைங்க. நிதானமாக வேலை செய்யலாம், நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் சரி, லேட்டாக எழுந்திரிச்சாலும் சரி, நம்ம வேலையை நம்ம தான் பார்த்து ஆகணும்னு வாங்கல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, எப்படியோ வேலையை முடித்து பிள்ளைங்களை கிளப்பி அனுப்பிட்டேன்னு வைங்க. சீக்கிரமாக எழுந்து 4-5 ஐட்டம் செஞ்சாலும் கிடைக்காத சந்தோஷம் லேட்டாக எழுந்திரிச்சு இந்த பறக்க செய்கிறதுல கிடைக்கும். பரவாயில்லடா, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் இவ்வளோ வேலையை முடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கே தோணும். அது சாப்பிட்ற மாதிரி இருக்கான்றது எங்கள் வீட்டுக்காரையும் என் பிள்ளைங்களையும் தான் கேட்கணும். என் பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் குறை சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு சமைக்க தெரியும். சமைக்க தெரிஞ்ச வீட்டுக்காரை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள்.
எங்கே தப்பு பண்ணேன்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. வாசனையை வச்சே சொல்லுவாருங்க, கொடுமையாக இருக்குங்க. குழம்பு பாரு எப்படி இருக்குன்னு, வாசனையே வரல, எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி குழம்பு நல்லா இருக்காதுன்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, சரி ரைட்டு அப்படின்ட்டு விட்டுறது. அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறாங்க, எப்படியோ சாப்பிட்டு போகிறாங்கல்ல, அதுக்கு சொல்கிறேன். சரிங்க, அந்த பக்கம் சாப்பாடை பார்த்துட்டு இருந்தேன், இன்னும் வேகலைங்க. அதே சைட் பை சைட் பார்த்துட்டு இங்கே கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் போடுறதுக்கு வந்தாச்சு. எண்ணெய், கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், நான் காய் காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது. இப்போ வெட்டின மாதிரி நானாக வெட்டி வச்சுட்டேன். வெட்டி வச்சுட்டு தான் சாம்பாரே தாளிக்க ஆரம்பிச்சேன். ஃபஸ்ட்டு இதில் எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டுருவேங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயத்துலேயே காஞ்ச மிளகாய் வச்சுருந்ததுனால உங்களுக்கு தெரியலை. எனக்கு எந்திரிச்சதுல லேட்டு, சமைக்கவும் டைம் இல்லைங்க. அதனால் வீடியோவில் நான் காட்டி சொல்லி போடுற அளவுக்குலாம் இல்லை, கடன்னு எடுத்து வேலையை முடிச்சாச்சு. அப்படியே போடும்போதே பிச்சு போட்டுறதுங்க. காரத்துக்கு வரமிளகா போட்டிருக்கோம், அந்த காரமே சரியாக இருக்கும். அதனால இதுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டேன். மிளகாத்தூள் போடலாம், பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் அது சேர்க்கலை. சரிங்க, சாப்பாடு செஞ்சுட்டு இது நைட்டு வச்ச கருவாட்டு குழம்புங்க. இது இப்போ காலையில் செஞ்ச சாம்பார், இது ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் அந்த அதில் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு நடுவே தக்காளி சாப்பாடு மாதிரி கிளறி கொடுத்துட்டேன் பாக்ஸுக்கு. பாப்பா அதை தான் கேட்டிருந்தா இன்றைக்கி வேணும்ன்ட்டு. இதில் பழைய சாப்பாடு இருக்குங்க, சாப்பிடணும். தயிர் ஃப்ரிட்ஜில்